நீங்கள் தோல்வியை வெறுக்கிறீர்களா? அது உங்கள் வாழ்க்கையை நிறுத்துகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆனால் உண்மையில் உங்கள் மூளை தோல்வியை விரும்புகிறது. நாம் ஒரு தவறு செய்கிறோம் அல்லது தோல்வியடைகிறோம். அந்த நேரத்தில் நம் மூளையில் ஒரு பிழை சிக்னல் உருவாகிறது. அது மூளைக்கு ஒரு எச்சரிக்கை, இங்கே ஏதோ தவறு நடந்துள்ளது, இதை சரிசெய்ய வேண்டும் என்று. அதாவது, நீங்கள் தோல்வியடையும் போதுதான் உங்கள் மூளை அதிகமாக கற்றுக்கொள்கிறது, புதிய வழிகளை தேடுகிறது, புதிய இணைப்புகளை உருவாக்குகிறது, உங்களை மேம்படுத்துகிறது. இதுவே உண்மையான கற்றல் முறையாகும். இதற்கு ஒரு தெளிவான உதாரணம் தாமஸ் எடிசன். அவர் தோல்வியை தவிர்க்கவில்லை, அதை பயன்படுத்தினார். ஒவ்வொரு தவறும் அவருக்கு ஒரு புரிதலை கொடுத்தது. இது வேலை செய்யாது என்ற தெளிவை அளித்தது. அந்த தெளிவுதான் அவரை வெற்றிக்கு அருகில் கொண்டு சென்றது. அதாவது, தோல்வி உங்களை நிறுத்துவதில்லை, உங்களை சரியான பாதைக்கு திருப்புகிறது. நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிறது. என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறது. அதனால் இனிமேல் தோல்வியை தவிர்க்க முயற்சிக்காதீர்கள். அதை பகுப்பாய்வு செய்யுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்கள் வலிமையாக மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது முடிவல்ல, அது உங்கள் மூளையின் முன்னேற்ற சிக்னல். அதனால் தோல்வி வந்தாலும் பயப்பட வேண்டாம், ஏனெனில் அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும்.